இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா இது சரியா வராதா? என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு உதவி பண்ணி அத்தான் காப்பாத்திடுறாரு. இந்த தமிழோட பலமே அவ குடும்பம் தான். முதல்ல அத அவகிட்ட இருந்து பிரிக்கணும். அதுங்களை வச்சே தமிழ் அத்தா மனசுல இடம் பிடிச்சிருவா. இசைக்கு ஏதாவது ஆகாத என்ன நானே மன்னிச்சிருக்க மாட்டேன். அவதான் என் உயிரை நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் சார். நான் கூட இருக்கிற வரைக்கும் இசைக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அழுதுட்டு இருக்கா, சமாதானப்படுத்த. அழாத இசை, அக்கா உனக்காக எப்பவுமே இருப்ப. நல்லா அழுங்கடி. நாளைக்கு யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இசைக்குட்டி, அக்கா லிஃப்ட்ல இல்லையாமே, அப்புறம் எப்படி நீங்க போனீங்க? வெண்பா அக்கா. வெண்பா, இசை பாப்பா கிட்ட நீ எதுவும் சொன்னியா? இல்ல, நான் ஒன்னும் சொல்லலையே. வெண்பா, இசை போய் சொல்ல மாட்டா, உண்மையை சொல்லு. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல தான். தேனும் தமிழும் வர வரைக்கும் இங்கே இருந்தா நான் சொன்னேன். மத்தபடி நான் எதுவுமே சொல்லலையே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ குழந்தைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி தனியா விட்டுட்டு வந்தா? இல்ல தான், அது வந்து கொஞ்ச நேரத்துல எப்படி பயந்து போயிட்டா. வெண்பா, எப்பயுமே ஒரே மாதிரி யோசிக்காத. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசி. விடுங்க, அதான் ஒண்ணும் ஆகலல்ல. என்ன ஒண்ணும் ஆகலல்ல? இசைக்கு ஏதாவது ஒண்ணு. அதான் ஒண்ணும் ஆகலல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு மாப்பிள்ள இப்படி மூச்சு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த பாப்பா தான் அப்படிப்பட்ட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவளை தனியா விட்டு போக கூடாதுங்கிற விஷயமும் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவளை தனியா விட்டு போனீங்க? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவளை துருவி விசாரிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க, வந்து உட்காருங்க. தோசை ஊத்தி கொடுக்கறேன், சாப்பிடுங்க. நான் வெளிலே சாப்பிட்டேன். போய் சொல்றான், அவன் ஒண்ணு சாப்பிடல. இப்படி சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன கோவம்னே தெரியல. அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க புள்ளைய எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். பசிக்குதே. அவசரப்பட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டோமே, இப்ப ரொம்ப பசிக்குதே. நல்லா சாப்பிட்டு இப்படி தூங்குறா பாரு. தூங்கிட்டாளா? ஷோ, தூங்கிட்டா. பசி தாங்க முடியலையே. கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? மூக்க தொலைக்குதே.
ஏய் பிரண்ட சட்னி. உங்க அம்மா ரசிச்சு சாப்பிட்டத நீங்க எச்சியூர பார்த்தத நான் பார்த்தேன். சாப்பிட்டு பாருங்க. பிரெட் ஆம்லெட்டுக்கு பிரண்ட சட்னியா? நல்லா இல்லனா கெச்சப் ஊத்தி சாப்பிடுங்க. என்ன திட்டுறதுக்காச்சும் உங்க உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும்ல, நல்லா சாப்பிடுங்க. நம்ம 2 பேருமே 10 தோசை சாப்பிட்டோம். அப்படி இருந்தும் பசிக்குதே. அது தமிழ் வச்ச சட்னியோட டேஸ்டடா, அது அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, நம்மளும் போய் ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் கேப்போமா? சும்மா இருங்க ப்ரோ, ஆம்லெட்டா முக்கியம்? இது அவங்களுக்கான பிரைவசி டைம். வாங்க போ. பிரைவசி டைமா? வாங்க ப்ரோ. ஊர்ல எனக்கு மட்டும் தான் பிரைவசி டைமே இல்லாம இருக்கு. இப்ப பாருங்க, தமிழ் செம ஜோக்கு. டெய்லி இது மாதிரி 2 ஜோக் சொல்லு. நல்லா சிரிச்சா வெயிட் குறையுமா? புத்தகத்துல படிச்சேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? சிரிச்சா வெயிட் குறையுமா? ஆமாடா, சிரிச்சா வெயிட் குறையுமா? அட வேணாம் ப்ரோ, நான் இதே வெயிட்ல இருந்துக்கிறேன். நீங்க வேணா குறைச்சுக்கோங்க. வெயிட் குறையும் மச்சான். வெயிட் இது குறையணும். என்னடா இங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு வரல? நீ தானே மச்சான் சொன்ன கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி திட்டுன. இப்போ நான் திருப்பி வந்து கூப்பிடுறேன். திட்டினா வர மாட்டியா? கிளம்புடா. ஜனமா தமிழ் சொல்லுச்சுல, அதுதான் இது. என்ன சொன்னா? அது வந்து மாப்பிள்ள உனக்கு ரொம்ப பெருமையா பேசி இருந்துச்சு. என் முடிச்சு அப்படி இப்படி முன்னாடி பேசுவாங்களா? பாப்பலாம். வா மச்சா போவோம். என்ன சொன்னா? ஒத்த கால நிக்கிறேடா. என்ன விஷயம்? ஜனா அம்மாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள பார்த்து பேசணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விட முடியாது. விசிட்டிங் கார்டு ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க உடனே அவங்கள பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம அப்படிலாம் உள்ள விட முடியாதுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கேளுங்க, உள்ள எல்லாம் விட முக்கியமான முடியாது. விஷயமா பார்க்கணுங்க, புரிஞ்சுக்குங்க. சொன்னா கேளுங்க மேடம். யாரு? நாங்க பாண்டிபுரம் பக்கத்து ஊர்ல இருந்து வரோமா. ஜனா அம்மா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக இடம் பாக்குறாங்கல்ல, அந்த ஊர்ல இருந்து வரோம். அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாங்க. ஓகே அப்பா உள்ள போலாம். உட்காருங்க. ஆனா அம்மா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. என்ன சிக்கல்? எங்க நிலத்தை கேட்டு ஊர்ல சிதம்பரம்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு. அவங்கிட்ட நம்ம ஆட்களும் கூட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யாரு எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க, மொத்தமா செட்டில் பண்ணிடலாம். அம்மா அது மட்டும் இல்லம்மா, ஊருக்குள்ள எதுவா இருந்தாலும் அவனை கேட்டுட்டு தான் செய்யணும்னு நினைப்பான். கொஞ்சம் பிரச்சனையான ஆளு. அவனை மீறி எப்படி எங்க நிலத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம்னு தெரியல.